இன்னைக்கு பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இன்னைக்கு ஆளக்கூடிய அரசினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் அந்த கட்சியினுடைய பாஜக கட்சியினுடைய தலைவர்கள் இவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு. அடக்குமுறை இருக்கு, அதனால நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியுமா? அப்ப எதுக்கு நீங்க ஊடகவியலாளர் இருக்கீங்க, ஏன் பத்திரிகையாளராக இருக்கீங்க? பாஜக அரசு ரஃபால் விமானம் வாங்குவதில் மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்றத தைரியமா த ஹிந்துவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் வெளியிட்டாங்க. டயலாக் தமிழர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த பாஜக ஆட்சிக்கு இந்த 10 ஆண்டுகளில் ஊடகங்கள் எப்படியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு? அது உண்மையாவே சுதந்திரமா இருக்கா? ஜனநாயகத்தின் 4வது தூணாக சொல்லப்படுது. ஊடகங்கள் சுதந்திரமா தான் இருக்கா? பொதுவாக பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் அது தொடங்கி இப்போது வரைக்கும் அதற்கு பொற்காலம் அப்படின்னு எந்த காலத்தையும் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய மிக முக்கியமான கடமை. ஜனநாயகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ரொம்ப முக்கியமான ஒன்று அது. அதனாலதான் இது ஜனநாயகத்தினுடைய ஒரு 4வது தூண் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதிகார வர்க்கத்தினுடைய தவறை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அதிகார வர்க்கம் நம்முடைய வாயை அடைப்பதற்கு இல்லை நமக்கு எதிராக அடக்குமுறையை செலுத்துவது அப்படின்றது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நீ என்னுடைய தவறை சுட்டி காட்டுற அப்படின்னு சொல்ற போது நான் உன்னை பாராட்ட மாட்டேன், இன்னும் நீ சிறப்பாக செயல்படணும்னு நான் யோசிக்க மாட்டேன். அப்போ நான் உன்னை ஒன்று நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ உன்னை ஒடுக்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்வேன். இது காலமாக எல்லா அரசுகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதனுடைய தன்மை அப்படின்றது ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறி இருக்கு. சரிங்களா? அரசினுடைய தன்மையை பொறுத்து இதனுடைய தன்மையும், அதாவது பத்திரிகை சுதந்திரத்தினுடைய அந்த எல்லையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறி இருக்கு. அதை வைத்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இது பரவாயில்ல, இது அதை விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம வரையறுக்கலாம். ஸோ அப்படி வரையறுக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்வது போல இதற்கு முன்னர் இல்லாத வகையில் எமர்ஜென்சி காலத்தில் நம்ம பார்த்தோம். இந்திரா காந்தி அமல்படுத்திய காங்கிரஸ் கட்சி சார்பாக அமல்படுத்திய அந்த ஆட்சியில் அமல்படுத்திய எமர்ஜென்சி காலத்தில் பத்திரிகை எந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எதை வெளியிட வேண்டும் அப்படின்றத அரசு நிர்ணயித்தது, எதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒட்டுமொத்தத்தில் தணிக்கைக்குள்ளாக்கப்பட்டது பத்திரிகை துறை. அதே போன்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகளில் நாம சந்திக்கிறோம். அது அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி. இது அறிவிக்கப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு பத்திரிகை துறை இருக்குது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு பத்திரிகை துறையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இன்னைக்கு ஆளக்கூடிய அரசினுடைய அந்த செய்திகளை இல்லை ஆளக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் அந்த கட்சியினுடைய பாஜக கட்சியினுடைய தலைவர்கள் இவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு. இவர்களுக்கு எதிராக எதையும் பேசிவிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு பெரும்பான்மையான ஊடகங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. இந்த நிலைப்பாடு ஓவர் நைட்ல நடக்கல. இந்த நிலைப்பாட்டை அந்த ஊடகங்கள் எடுப்பதற்கும் பத்திரிகையாளர்கள் எடுப்பதற்கும் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்த நிர்பந்தம் எதன் மூலமாக நடந்துச்சுன்னா அடக்குமுறை, ஒடுக்குமுறையின் மூலமாக நிகழ்ந்தது. அதையும் தாண்டி ஒரு சில பத்திரிகையாளர்கள், ஒரு சிலன்றதை விட பல பத்திரிகையாளர்களும் இண்டிபெண்டன்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய சில ஊடகங்களும் இன்னைக்கு அதிகார வர்க்கத்தினுடைய அந்த அடக்குமுறைக்கு மத்தியிலும் கூட தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஒடுக்குமுறையின் காரணமாகத்தான் இந்த நிறுவனங்கள் எல்லாம் மாறிடுச்சு, இல்லாட்டினா இவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒடுக்குமுறைக்கு இவர்கள் ஆட்பட்டு விட்டார்கள், அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ அதை மீறியும் கூட நாம் உண்மையை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய சுதந்திர ஊடகங்கள், இண்டிபெண்டன்ட் மீடியா. இப்போ உண்மைகளை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய மீடியாக்களும் பல மீடியாக்களும் நம்ம பார்க்குறோம். ஆனா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த நெருக்கடியும், கொலை மிரட்டல்கள் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதனால என்ன மாதிரியான ஒடுக்குமுறைக்கு தானே ஊடகங்கள் பயப்படுவாங்க வெளியே? நிச்சயமா நான் அதான் சொன்னேன். இப்போ இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் இருக்கும் பொழுதும் கூட இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் மீடியா சுதந்திர ஊடகங்கள் இன்னைக்கு அந்த ஊடகங்கள் தான் இன்னைக்கு என்ன எப்படியாக செயல்படுதுன்னா, ஒரு மைய நீரோட்ட ஊடகம் செய்ய தவறக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஊடகங்களாக மாறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய ஊழல்களை, மிகப்பெரிய உதாரணத்துக்கு ரஃபால் ஊழலாக இருக்கட்டும், பெகசஸாக இருக்கட்டும், இதையெல்லாம் வெளியில கொண்டு வேகமாக பேசியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுதந்திர ஊடகங்கள் தான். ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல இன்னும் ஓரளவுக்கு என்ன சொல்றது, இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ஊடகங்களை தாண்டி இந்த சுதந்திர ஊடகங்கள் தான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போனாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடக்குமுறை இருக்கு, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா அந்த அடக்குமுறையை தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக வெளியில நீங்க என்ன உங்களுடைய கடமையை செய்தீர்கள்? இந்த அடக்குமுறையை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் எப்படி ஒருங்கிணைந்தீர்கள்? நான் சொல்றது ஊடகவியலாளர்கள் எல்லாரையும். அப்போ உங்க தரப்புலையும் கூட, இப்ப நம்முடைய தரப்புலையும் கூட அந்த பிரச்சனை இருக்குது, அடக்குமுறை இருக்கு, அதனால நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியுமா? அப்ப எதுக்கு நீங்க ஊடகவியலாளர் இருக்கீங்க, ஏன் பத்திரிகையாளராக இருக்கீங்க?
அப்போ அதை மீறி செயல்படணும். அதை மீறி செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் இருக்கக்கூடிய நாடுகள், நான் இப்பயும் கூட சொல்றேன், கடந்த காலங்களில் கூட சொல்லலை, இப்பயும் கூட மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் இருக்கக்கூடிய நாட்டிலையும் கூட அங்கும் நியாயமாக ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன அப்படின்றதுதான். அப்போ இங்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு வெளி இருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு ஊடகவியலாளர்கள்லாம் ஒன்றிணைந்து ஊடக நிறுவனங்கள் எல்லாம் தங்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அடக்குமுறையும் இவர்களால் வென்றெடுக்க முடியும். அதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இண்டிபெண்டன்ட் மீடியாஸ். அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற ஊடகங்களும் சரி, இப்போ அங்கே செயல்படுற மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ஊடகங்கள் செயல்படுது. ஆனால் இப்போ மோடிகளுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்கான அதிகப்படியான விளம்பரங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இது அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ இந்த ஊடகங்கள் மிரட்டப்படுது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு புறம் இது போன்ற அவர்களுக்கு சலுகைகளை கொடுப்பது, அவர்களுக்கு இது போன்ற விளம்பரங்களின் மூலமாக அவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலான ஏற்பாட்டை அரசே செய்து கொடுப்பது. இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் ரஃபால் விவகாரம் பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போது பாஜக அரசு ரஃபால் விமானம் வாங்குவதில் மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்கு அப்படின்றத தைரியமாக த ஹிந்துவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் வெளியிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு, அரசு தந்து கொண்டிருந்த விளம்பரத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நிறுவனங்களை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளை அவங்க வெளியில் சொன்னாங்க, இப்படி நடந்திருக்கு, அரசு விளம்பரத்தை தராமல் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் மீறி நாங்கள் உண்மையை வெளியிடுவோம்ன்ற மாதிரி அவங்களாம் சொன்னாங்க. தொடர்ந்து வெளியிடவும் செய்தார்கள். அப்போ ஒரு புறம் நெருக்கடிக்குள்ளாக்குவது, இன்னொன்று இது போன்ற பணம், இது போன்ற விளம்பரங்கள் மூலமாக அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது, இன்னொன்று அந்த நிறுவனத்தையே தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து விலைக்கு வாங்க வைப்பது. அப்படி நடந்ததுதான் என்டிடிவி. என்டிடிவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு மறைமுகமாக ஒரு பேக்டோரில் போய் அதை விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்டிடிவியருடைய நிறுவனங்களுக்கே தெரியாது இந்த நிறுவனம் இப்படியாக இந்த நபருக்கு விற்கப்பட்டது, இந்த முதலாளிக்கு விற்கப்பட்டதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அதை வாங்க. இன்னைக்கு மைய நீரோட்ட ஊடகத்துல எஞ்சி இருந்த ஓரளவுக்கு நியாயமாக செயல்படக்கூடிய ஊடகம்னு சொல்லி கொண்டிருந்த என்டிடிவி எப்படி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி விலைக்கு வாங்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆமாம், இன்னைக்கு அரசு கொடுக்கக்கூடிய இந்த சலுகை, அரசு செலவழிக்கக்கூடிய இந்த பணம், நான் சொல்றது ஆளும் கட்சி செலவழிக்கக்கூடிய இந்த பணம், அப்புறம் ஆளும் கட்சியினுடைய திட்டமிட்டு இந்த ஊடகத்தை விலைக்கு வாங்குவது, இது மாதிரியான பல வழிகளில் இன்னைக்கு ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் போய் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் பத்திரிகையாளர்களும் தபால் வாக்குகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ஊடகவியலாளர்களுக்கான முக்கியத்துவமா பாக்குறீங்களா இல்லை எப்படி? கண்டிப்பா. இது ரொம்ப ஆண்டு முன்வைத்த ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்னைக்கு முழுசா நிறைவேறிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க, தேர்தலுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இராணுவத்தினர், துணை இராணுவத்தினர் இருக்காங்க, காவல்துறையினர் இருக்காங்க. அதற்கு பிறகு இந்த தேர்தலில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்யக்கூடிய ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. அப்போ இதற்கு முன்னர் வரைக்கும் அரசு அதிகாரிகளுக்கு தபால் வாக்கு இருந்தது, இராணுவத்தினருக்கு இருந்தது, துணை இராணுவத்திற்கு இருந்தது, காவல்துறையினருக்கு இருந்தது. ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் இருந்தது. அப்போ இன்னைக்கு அதை புதுசா பத்திரிகையாளர்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தது வரவேற்கத்தக்கது. ஆனா அதே நேரத்துல மற்ற அரசு அதிகாரிகளுக்கு எப்படி தபால் வாக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறதோ அதே போல் பத்திரிகையாளர்களுக்கு இந்த முறை அனுமதி அளிக்கப்படலை. அதுல ஒரு மிகப்பெரிய குறைபாடு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வெளியூர்ல ஒரு அரசு அதிகாரி இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த ஊருக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா தபால் வாக்கு அப்படின்றது ஒன்று உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே அவரால் வாக்களிக்கக்கூடிய அந்த தினமோ இல்லை வாக்களிக்கிறதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியோ அவரால் அவருடைய சொந்த ஊருக்கு போய் சொந்த பூத்துல போய் வாக்களிக்க முடியாதுன்ற காரணத்தினால்தான் தபால் வாக்கு. அப்போ அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா வாக்களிக்கக்கூடிய நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ சிறப்பு வாக்குப்பதிவு, தபால் வாக்குப்பதிவு அப்படின்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அதற்கான ஒரு பூத்து வாக்கு சாவடியை அவர்கள் எங்கு பணிபுரிகிறார்களோ அங்கு ஏற்பாடு செய்யறாங்க. அவங்க ஊர்ல இல்லை, அவங்களோட ஊர்ல கிடையாது. அப்ப அங்க ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப அங்க போய் தபால் வாக்கு பதிவு செய்யறாங்க. அப்போ இதுதான் தபால் வாக்கு. என்னுடைய ஊருக்கு, நான் சொந்த ஊருக்கு அதை வாக்களிக்கிற நாளுக்கு முன்னாடியோ இல்லை வாக்களிக்கிற தினத்திற்கோ என்னால் போக முடியாது. அதனுடைய பணி அப்படின்றதுனால தான் தபால் வாக்கு அப்படின்றது. ஆனால் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை என்ன அப்படின்னா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி வாக்களிக்கலாம். ஆனால் என்னன்னா அவர்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும். எந்த வாக்குச்சாவடி இருக்குதோ அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அந்த அரசு அலுவலகத்துக்கு நேரடியாக போய் அவர்கள் அதை ஒப்படைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு நல்லா தெரியும், தேர்தல் தொடங்கிட்டாலே
ஒரு ஊடக நிறுவனங்கள்லையும் சரி, நான் இந்த தேர்தலை நடத்தக்கூடிய எல்லாருக்குமே சொல்றேன், அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், துணை ராணுவமாக இருக்கட்டும், அதே போல பத்திரிகையாளர்கள் தான். அந்த தேர்தல் நோட்டிபிகேஷன் உண்மையில சொல்ல போனா தேர்தல் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளருடைய பணி ரொம்ப தொடங்கிடும். ஏன்னா அப்பதான் கூட்டணி பேச்சுவார்த்தை அது இதுன்னு நடந்துகிட்டு இருக்கும். அப்ப தேர்தல் அறிவிப்புக்கு 1-2 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த தேர்தல் ஃபீவர் வந்துடும். தேர்தல் ஃபீவர்னா என்னன்னா அப்படின்னா, தேர்தல் தொடர்பான இந்த நிகழ்வுகளை கவர் பண்ண வேண்டிய தேவை அந்த அளவுக்கு உருவாயிடும். அந்த அளவுக்கு கட்சிகளிடம் மூவ்மெண்ட் இருக்கும். கட்சிகள் அவர்கள்ட்ட பேசுவாங்க, இவங்ககிட்ட பேசுவாங்க கட்சி. ஸோ அப்போ பத்திரிகையாளர்கள் தேர்தலுக்கு முன்னர் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே இவங்க நினைக்கிற மாதிரி விடுபடுத்திட்டுலாம் போக முடியாது அவ்வளோ ஈஸியா ஓட்டு போடுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ இதை கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் அவர்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வரணுன்ற அந்த விஷயத்தை நீக்கிட்டு அவர்கள் பணி செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே, சென்னையாக இருந்த சென்னை, இல்லை வேற ஊர் அந்த வேற ஊர், அங்கேயே அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஏற்பாட்டை தேர்தல் ஆணையம் செய்யணும். இது யூனியன் சார்பாக இது தொடர்பாக ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கலான் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் அப்படி நடக்கும் என்று நம்புகிறோம். பத்திரிகையாளர்கள்ட்ட அண்ணாமலை தொடர்ச்சியா அநாகரிகமான பேச்சுகள்லாம் நம்ம அடிக்கடி பார்க்க முடிஞ்சது. இதுக்கப்புறமும் அண்ணாமலை அந்த மாதிரியான பேச்சுகள் ஈடுபடுவார்னு நினைக்கிறீங்களா, இல்ல கட்சி தலைவர் பொதுவாகவே கட்சி தலைவர்கள் இன்னும் இது மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரை நம்ம பார்த்தது கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல திடீர்னு கோபம் ஏற்படுவதும், அவர்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி அவரை ஏதோ ஒரு வகையில ஹர்ட் ஆச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாலும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமயத்தில் திடீர்னு கோபப்பட்டாலும் கூட உடனடியாக அதே இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு போனவங்க பலர் இருக்காங்க. தெரியாம தவறி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அதே இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு போனவங்க இருக்காங்க. அதற்கு பிறகு, அதாவது அந்த இடத்துல இருந்து நகர்ந்ததுக்கு பிறகு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அதற்கு பிறகு வருத்தம் தெரிவிச்சவங்க இருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த பத்திரிகையாளர் நேரடியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இருந்திருக்கா? கோபப்பட்டவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நடந்திருக்கு. எல்லாமுமே கோபப்படாத நபர் யாருமே கிடையாது. பத்திரிகையாளருக்கு எதிராக இந்த மாதிரி கோபமா கருத்து தெரிவிக்காத ஆள் யாருமே கிடையாது. எல்லோருமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அது அந்த நிமிடத்தில் கடந்துரும். அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். அந்த நிமிஷத்துல மன்னிப்பு கேட்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில அந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிடும். இல்லைன்னா அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை சொல்லுவது போல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பயன்படுத்தினதே கிடையாது. தமிழகத்துக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. இதுல ஒரு நாகரிகம் இருக்கு. இந்த நாகரிகம் கருதி நான் சொன்ன அந்த கோவப்பட்டாங்கன்னு கடந்த காலங்கள்ல, அந்த கோவப்பட்டதோட அண்ணாமலை நம்ம ஒப்பிட முடியாது. அது வேற. அவர்கள் கோபத்துல ஏதாவது ஒரு ஒருமையில ஏய் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. இல்ல பத்திரிகை யாரு அப்படின்ட்டுருவாங்க. இல்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது, வெளிப்படையான கேள்விகள் கேட்கும் போது கோவப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த சேனலை சேர்ந்தவங்க இப்படி கேள்வி கேட்கறாங்க, அதனால அவங்களை வேலையை விட்டு நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரியான நெருக்கடிகளெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதை தான் நான் சொல்றேன். இதற்கு முன்னர் இப்படியெல்லாம் நடந்தது கிடையாதுன்றேன். ஓரளவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வரும். உடனடியாக அதுவும் கூட திருத்தி கொள்ளப்படும். அதுவும் மன்னிப்பு கேட்டுருவாங்க, வருத்தம் தெரிவிச்சிருவாங்கன்னு. அண்ணாமலை பயன்படுத்திய இந்த மாதிரியான வார்த்தைகள், இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள், நீ யாரு, எந்த இது, பல்லுப்படாம குரங்கு மாதிரி தாவுற, நான் பாத்துக்கிறேன், 200 ரூபா வாங்கிக்கோ, 300 ரூபா வாங்கிக்கோ, இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தரமா யாருமே பேசுனது கிடையாது. இப்படி கேவலமா கீழ்த்தரமா பேசுறவரை ஒரு அரசியல் கட்சி அந்த ஒரு பொறுப்பு கொடுத்து வைக்கவே வைக்காது. நான் சொல்றது குறைந்தபட்ச பொறுப்பு கூட கொடுக்காது. மாநில தலைவர்னு ஒரு கட்சி ஒருத்தர பொறுப்பு கொடுத்து வச்சிருக்குன்னா அவர் நாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடிய நபராக இருப்பான்ற நம்பிக்கையில தான் வச்சிருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலமாக கீழ்த்தரமாக அண்ணாமலை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னாலும் அந்த கட்சி அதுக்கு அனுமதிக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இதற்கு அனுமதி யார் கொடுக்குறா அப்படின்னா கட்சி கொடுக்குது. அதனாலதான் இவர் பேசுறாரு. ரெண்டாவது, எதுல இருந்து இது பேசுறாரு அப்படின்னா பதில் இல்லை. நியாயமாக கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை என்றால் சமாளிப்பதற்கு அவருக்கு வேற வழி தெரியல. அப்ப அதை இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியின் அடிப்படையில் ஏதாவது கேட்டா நீ யாரு, எந்த ஊரு, எந்த பத்திரிக்கை, 100 ரூபா வாங்கிக்கோ, 200 ரூபா வாங்கிக்கோ, இந்த மாதிரி பேசி கேட்ட கேள்விக்கு பதில் வராது. அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை, அது தொடர்பான விவாதம், அது பெருசாயிடும். எதை கேட்டு இவர் இப்படி பேசினார் அப்படின்றத எல்லாரும் மறந்துடுவாங்க. ஸோ இப்படிதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டிஜிட்டல் ஊடகங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்குது, இதுல வரக்கூடிய நெருக்கடிகள், நம்ம சில ஊடகங்கள், டிஜிட்டல் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடின்னு ஒன்று இருக்கும். அது எது மாதிரி சவால்களை எதிர்கொள்றது? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ மைய நீரோட்ட ஊடகங்களை தாண்டி இன்னைக்கு இண்டிபெண்டா செயல்படக்கூடிய ஊடகங்கள் தான் அதை மீறி ஒரு மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆளும் வர்க்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது, ஊழல்களை வெளியில கொண்டு வருவது, எல்லாத்தையும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இந்த
இண்டிபெண்டன்ட் மீடியாஸ் எல்லாமே டிஜிட்டல் தளத்தில் இயங்கக்கூடிய மீடியாஸ் தான். அப்போது இந்த டிஜிட்டல் ஊடகங்களை முடக்கணும், அவர்களை ஒடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு பாஜக அரசு 2021 தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளில் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அது என்ன, சுய தணிக்கை செய்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கணும் அப்படின்ற ஒன்று. 2023 வந்து நாங்கள் வந்து ஃபேக் நியூஸ் எல்லாம் ஒழிக்க போகிறோம், அதற்காக அரசே வந்து ஒரு அமைப்பு உருவாக்கும். அந்த அமைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி ஃபேக் நியூஸ் அப்படின்னா அந்த நியூஸை நீக்குவதற்கான அதிகாரத்தை அந்த அமைப்பு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது, ஃபேஸ்புக், ட்விட்டர், இதையெல்லாம் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரும், தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு அந்த திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த 2021 இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இது எல்லாமுமே என்னன்னா இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்களை ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திருத்தம். நல்வாய்ப்பா இந்த எல்லா திருத்தங்களுக்கும் எதிராகவும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பலரும் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க, அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதனால் அவர்கள் உடனடியாக இதை அமுல்படுத்த முடியவில்லை. இந்த வழக்குகளை நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். வரட்டும். இந்த தீர்ப்பு வரும் பட்சத்தில் நிச்சயமாக தொடர்ந்து இந்த இண்டிபெண்டன்ட் மீடியாஸ் வேலை செய்யும். ஆனால் இதற்கான நெருக்கடி இதோடு நின்று போயிடாது, இனிமேல் நெருக்கடி வரும். ஆனால் அதை தாண்டி வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அந்த நெருக்கடியும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கு? எல்லாருமே தயாராக தான் இருக்கிறோம், தயாராக இல்லாமல் யாரும். இப்போ டிஜிட்டல் ஊடகங்களை இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணும்போது பெரிய பெரிய சேனல்கள் இருக்கக்கூடிய இது மாதிரியான சம்பவங்கள் பண்ணால் இன்னமும் தவறுகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் தான். பட் அந்த நிறுவனங்களை யார் இன்னைக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு, யார் அந்த நிறுவனங்களை நடத்துகிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செய்தி நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்ற மாதிரி எந்த நிறுவனமும் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து செய்தி நிறுவனம் அப்படின்றது ஒரு துணை நிறுவனமாக இருக்குது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு மெயின் பிஸ்னஸ் இருக்குது. அது வந்து மணல் அள்ளுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா கல்வி வியாபாரமாக இருக்கட்டும், மருத்துவ வியாபாரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வியாபாரம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வியாபாரங்கள்லாம் அவங்க செய்யக்கூடிய முறைகேடுகள், அதில் வந்து அவர்கள் செய்யக்கூடிய வரி ஏய்ப்புகள், அதில் நடக்கூடிய மேலும் பல முறைகேடுகள், இது எல்லாத்தையுமே வந்து அரசு கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இவர்கள் நடத்தக்கூடிய இந்த துணை நிறுவனமான இந்த மீடியாஸ் அடக்கி வாசிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த டிஜிட்டல் ஊடகங்களுக்கு அந்த கட்டுப்பாடெலாம் கிடையாது. ஏன்னா இவர்கள் வெறும் அதில் தான் இருக்கிறார்கள். இதை தாண்டி அவர்களுக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இவர்களுக்கு இருப்பது போல அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இது ஒரு முறை. இன்னொன்று வந்து டைரெக்டாக அந்த நிறுவனத்தை விலக்கி வாங்கிறது. நான் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அதானி, எனக்கு வந்து இன்னைக்கு அரசு செய்யாத சலுகையே கிடையாது. உண்மையிலே பார்க்க போனால் நான் தான் அரசை ரன் பண்ணுறேன்ற அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்குது. அப்போ அவர் ஒரு ஊடகத்தை விலக்கி வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த ஊடகம் எப்படி செயல்படும்? இப்படியும் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.